அடிக்குது கோடை காற்று, பிடிக்குது சளி. வர வர காய்ச்சல் தலைவலினா கூட சமாளிச்சிடலாம் மாட்டிருக்குது. இந்த சளி பிடிச்சிட்டா தான் சமாளிக்கவே முடிய மாட்டேங்குதுங்க. உடம்பையே உருக்கி எடுத்துருது. கை கால் வலி அப்படி இப்படின்னு மனசில் ஒரு வலி பண்ணிடுது. சளி பிடிக்காமல் பார்த்துக்கிறது தான் வேலையாகவே வச்சுக்கணும் மாட்டிருக்குது. இந்த காற்று காலத்தில் இனிமேல் சளி பிடிக்காமல் பார்த்துக்கிட்டா தான் பரவாயில்ல. சரி அப்படியே அது நீ ஒரு வாக்கில் இருந்து நான் என் வேலையை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாளாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தேன். சரி இனிமேல் ரெஸ்ட் எடுத்தோம்னா நம்ம வீட்டை விட்டு துரத்தி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகிறதுக்கு அதுக்கு முன்னேற்பாடுகள் தான் பண்ணிட்டு இருந்தேன். அக்கா வந்து செம்மங்கி பூ கொண்டு வந்து கட்டி கொடுக்குறியான்னு கேட்டிருந்தா. சரின்னு உட்காந்து கட்டியாச்சு. நம்மளுக்கு பிடிச்ச வேலைன்னா உடம்பு என்ன பிரச்சனை இருந்தாலும் உட்காந்து அந்த வேலையை செஞ்சிட வேண்டியது. அப்படியே நைட் எம்டனை வந்து நாளைக்கு கோயிலுக்கு கொண்டு வரதுக்கு பூ வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். 80 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 முழம் வந்துருச்சு. இதே நம்ம கடையில் போய் ஒரு முழம் கேட்டோம்னா கூட 40 ரூபாய்க்கே பார்த்திங்கன்னா ஒரு முழம் வர மாட்டேங்குது. 50 ரூபாய்க்கே ஒரு முழம் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் வாங்கிட்டு வந்து கட்டிட்டோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல் தான்.